அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, 2ஆம் மாதம் முதல் நாளுக்கு வந்துட்டோம் இல்லையா? பாருங்கள், ஒரு மாதம் ஃபுல்லாக கடன் ஓடிட்டு பாருங்கள். இந்த ஆண்டு முழுமைக்கும் அப்படி தான். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் நமக்கு தருவார் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்காமல் இருக்காத நாளே இருக்கக்கூடாது. நம்ம அவரை நினச்சாதான். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வாழ வச்சதே அவர் தான் இல்லையா? அதிகாலையில் தட்டி எழுப்பி அவருடைய சுவாச காற்றை நமக்கு உயிர் மூச்சாக தந்து நம்மளை வெளியுலகத்தை காண வைத்தாரே, இந்த உலகத்தை காண வைத்தாரே, அதற்கு நன்றி கூறணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 26 30 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுக்குள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என்னும் உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி இவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிலிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். என்ன சொல்கிறாப்புல? நம்மள ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், பணம் படைத்தோர் எத்தனை பேர்லாம் நம்ம இப்போ கேட்குறோம் இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் சரியா? என்னால் எல்லாம் முடியும், உங்களால் முடியுமா அப்படின்னு சவால் விடுற உலகத்தில் தானே இருக்கோம். நம்மளால் ஒன்றுமே முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்குறவங்களும் இருக்காங்க. எனக்கு எல்லாம் முடியும், மோதி பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு தான் இறைவார்த்தையின்படி என்ன சொல்லுதுன்னா, மனித கணிப்பின்படி உங்களுக்குள் ஞானிகள் எத்தனை பேர், வலிமை மிக்கோர் எத்தனை பேர். ஆனால் பாருங்கள், உயர்குடி மக்கள் எத்தனை பேர், அதாவது பணம் படைத்து எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்கிறவங்க அவங்க இல்லையா? ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை எனும் உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். நான் ஞானின்னு சொன்னாங்க சரியா? அவங்கள வெட்கப்படுத்த ஒன்றுமற்ற, எனக்கு கல்வியே கிடையாது, எனக்கு கல்வி அறிவே கிடையாது, நான் படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், அவர்களை ஞானியாக்குறார் சரியா? வலிமை அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவரை, நீ வலுவற்றவன்னு உலகம் கருதுதான். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் வார்த்தை, நல்லா ஊன்றி கவனித்து பாருங்கள், அது தெரியும். வலுவற்றவர் என்று உலகம் கருதுவற்றை ஆண்டவர் வலுவுள்ளவராய் தேர்ந்து கொள்கிறாராம். பாருங்கள், அதுபோல் தாழ்ந்தவங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் என்ன தாழ்ந்தவங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தாழ்ந்தவங்களை உலகம் கருதுது, இவங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு. அந்த தாழ்ந்தவங்களை தான் இறைவன் உயர்குடி மக்களாக மாற்றுகிறார். அப்போ பாருங்கள், நம்ம இறைவனை தேடினால் என்னென்னலாம் கிடைக்கும் பாருங்கள். ஞானி இல்லை நம்ம, ஆனால் அறியாத தெரியாத அனைத்து மறைபொருளையும் நமக்கு விளக்கி தருகிறார் இல்லையா? வலுவற்று இருக்கிறோம், அவர் என்ன சொல்கிறாரு? வலுவற்ற நிலைமையிலும் என் வல்லமை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரா இல்லையா? பணங்காசு ஒன்றுமே இல்லை, நம்மகிட்ட தாழ்ந்த நிலையில் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே வழிவகுத்து தருபவர் அவர் தான். ஏனால் அப்படி தரும்போது நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. இகழ்ந்து தள்ளுவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி இவர் இப்படி செய்தார். நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஆண்டவருக்கு முன்னால் சொல்ல முடியாதுல்ல. இறைவன் தான் எல்லாமே, அவர் படைத்தது தான் எல்லாமே, அவர் தான் நமக்கு எல்லாமே. அப்படி தானே? எல்லாமே அவர் தான் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா விண்ணும் மண்ணும் அவருடையது. நாம் எல்லாம் ஆளணும்னு சொல்லி தான், எல்லாத்தையும் நமதாக்கி கொள்ளணும்னு சொல்லி தான் உலகத்தை நிறைவாக படைத்தார். நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவருக்கு தெரியும், அதன்படி அவர் நமக்கு செய்தாராதான். கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி இவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிலிருந்து நமக்கு வரும் ஞானம். அப்போ என்ன சொல்கிறாப்புல? நாம் கிறிஸ்துவோடு இருப்பதால் ஒன்றுமில்லாத நம்மளை ஞானத்தால் நிரப்பி நுண்ணறிவு கொடுத்து, நுண்மதி கொடுத்து, விவேகம் கொடுத்து, ஆற்றலை கொடுத்து நம்மளை சிறப்பாக்குகிறார். அவர் தூயவராக இருப்பதனால் அவர் தமக்கு ஏற்படுவராக தூயவராக நம்மளை மாற்றுகிறார். அப்போ பாருங்கள், அவரோட இணைஞ்சிருந்தால் எவ்வளோ பரிசெல்லாம் கிடைக்கும் இல்லையா? இந்த பரிசை விட்டுட்டு நம்ம சும்மா இருப்போமாங்க? வீணாக உழைப்போமா? வீணாக யாருடைய பேசுவோமா? அப்படி பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் அப்படியே அமைதி காத்து ஒரு 15 நிமிஷம் அவருக்குள்ள வாங்கலேன்.
என்னம்மா கொண்டு வந்தோம், நம்ம என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே இல்லை இல்லையா? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? மறிக்கும்போது நம்ம ஆன்மா நம்மளோடு வரும் இல்லையா? உடலை கூட விட்டுட்டு போயிடுவோம், ஆன்மா மட்டும்தான் கடவுளுக்கு முன்பே நிற்கும். அந்த ஆன்மாவிடம் கடவுள் கேட்பது என்ன? நீ என்ன கொண்டு வந்தாய், என்ன நற்செயலை கொண்டு வந்தாய்? நாம் செய்தால் தானே கொண்டு போக முடியும், செய்யலைன்னா எப்படி கொண்டு போக முடியும்? ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால் நாம் செய்தது என்ன செய்கிறோமோ அதை கொண்டு போகும்படி நாம் ஆண்டவர் முன் நிற்போம் இறுதி காலத்தில் இல்லையா? ஒரு விஷயம் இதை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான தெளிவை கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அறியாத தெரியாத அனைத்து மறைபொருளை எங்களுக்கு விலக்கி கூறுகிறீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் எப்பொழுதும் நான் உண்மை சார்ந்தே இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் அறியாது தெரியாது சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் தந்தை தன் குற்றங்களை, பிள்ளைகள் குற்றங்களை மன்னித்தது போல் எங்கள் குற்றங்களை நீர் மன்னித்து உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.